ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் அக்னி ரைடர். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வஞ்சலேஸ்வர் கோயில் இருக்கோம். முதல் கால பூஜையை வந்து நம்ம கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் முடிச்சுட்டு அடுத்த கால பூஜைக்கு வந்து நம்ம நேரம் இங்கே வந்துவிட்டோம். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரே கோயிலே வந்து எல்லா கால பூஜையும் பார்ப்பாங்க. ஆனால் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஒரு மகாசிவராத்திரி நைட்டில் எவ்வளோ சிவனாலயம் போகிறோமோ அவ்வளோ வந்து சிறப்பு அதிகம்னு சொல்லிட்டு, அதனால் நாங்கள் வந்து ஒவ்வொரு கால பூஜைக்கும் ஒவ்வொரு கோயிலுக்கு போயிடுவோம். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம கோயிலுக்கு போய்ட்டுருக்கோம். லெஃப்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரு யானையோட சிலை வச்சுருக்காங்க. அது பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ நேச்சராக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே போய்ட்டுருக்கோம். இந்த டோர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹெவியாக இருக்கும் எப்பயுமே ஈஸ்வரன் டெம்பிளில். ஸோ உள்ள வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா, இங்கே வந்து அதிகார நந்தி. நம்ம முடிச்சுட்டு நேராக உள்ள வந்தீங்கன்னா உள்ள கொடிமரம் இருக்கும். அதுக்கு நேராக பார்த்திங்கன்னா உள்ள ஈஸ்வரன் சன்னதி இருக்கும். நம்ம கோயிலை சுற்றிட்டு அப்படியே வந்துடுவோம் நம்ம. ஸோ பார்த்திங்கன்னா இங்கே வந்து கூட்டம் வந்து ரொம்ப அதிகம்னு சொல்ல முடியாது. பட் வந்து டீசெண்டான க்ரௌட் இருக்குது. ஏன்னா நீங்கள் பசுபதீஸ்வரர் கோயிலில் பார்த்திங்கன்னா ரொம்ப கூட்டம் அதிகம். இங்கே வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல. பட் வந்து கம்பேரிட்டிவ்லி இங்கே வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. என்ன பூஜை வந்து அபிஷேகம் போட்டிருக்கோம், எல்லா மக்களும் கீழே உட்காந்துருக்காங்க. இந்த டெம்பிள் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக மற்ற சிவனாலயம் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இது இருக்கும். ஏன்னா எப்போ சிவன் டெம்பிள் பார்த்திங்கன்னா அப்படியே ஃபுல்லாக எல்லா பக்கம் கருங்கல் செவரு வச்சு ஒரு ஆதி காலத்தை குறிக்கிற மாதிரி சொல்லுவோம். ஆனால் வந்து இந்த கோயில் கொஞ்சம் வந்து வித்தியாசமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம அப்படியே இடது பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம லைஃபுக்கு ரெண்டு முக்கியமான கடவுள், அவங்க ரெண்டு பேருமே இதாக இருக்காங்க. யாருன்னு பார்த்திங்கன்னா, ஒன்று லக்ஷ்மி தேவி ஜெயலக்ஷ்மி, இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா சரஸ்வதி. ஸோ ரெண்டு பேர் ஒன்றா இருக்காங்க. இங்கே நீங்கள் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம். இதில் நீங்கள் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, சரஸ்வதி தேவிக்கு வந்து சன்னதி அதிகமாக நிறைய இடத்துல இருக்காது. ஆனால் கரூர்லேயே பார்த்திங்கன்னா இந்த ஒரு கோயிலில் மட்டும்தான் சன்னதி இருக்குது. நம்ம அப்படியே நேராக போவோம். இப்போ நம்ம வந்து செல்வம் பார்த்துட்டோம், கல்வி பார்த்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னது, வீரம். ஸோ இப்போ அவரை தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சுற்றிட்டு இருக்க சன்னதி யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒருத்தர். அவர் தான் முருகன். முருகன் வந்து வள்ளி தேவனையோட இருப்பாங்க. நீங்கள் வந்து அவரையும் தரிசனம் செஞ்சுக்கலாம். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக உழவர் சந்தை மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டில் கௌரிபுரமில் தான் இவரோட சன்னதி வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ முருகனை சிறப்பாக தரிசனம் பண்ணிவிட்டு இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துர்க்கை அம்மன்கிட்ட வந்திருக்கோம். அப்படியே அவங்க ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா யார் இருக்குன்னு கேட்டிங்கன்னா, த மோஸ்ட் சண்டிகேஸ்வரர் இருக்கார். கேமரா சரி தெரியல நினைக்கிறேன், ஆனால் பட் போர்டு நல்லா தெரியுது உங்களுக்கு. நம்ம நேராக பார்த்தோம்னா கால பைரவருக்குன்னு தீபம் ஏற்றியிருக்காங்க. ஸோ கால பைரவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானோட 64 வடிவங்களில் கால பைரவர் வடிவம் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இவரை பார்த்திங்கன்னா தலைவிதியை மாற்றுவார், யமபயம் போக்குவார், கால பைரவர்னு சொல்லி புகழ்வாங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா நவகிரகங்கள் இருக்காங்க. 9 கிரகங்கள் சேர்ந்தது தான் வந்து நவகிரகம். ஸோ இந்த 9 கிரகத்தில் யார் இருக்கான்னு பார்த்திங்கன்னா, சூரியன் வந்து சண்டே, சந்திரன் வந்து மூன், செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா மார்ஸ், புதன் வந்து மெர்க்குரி, குரு ஜூபிட்டர், சுக்கிரன் வீனஸ், சனி சாட்டன், ராகு கேது. ஸோ இவங்க 9 பேர் இருப்பாங்க. 9 பேரும் சேர்ந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா நவகிரகம். அண்டு இந்த கோயில் இன்னொரு சிறப்பு அம்சம்னு பார்த்திங்கன்னா, சனீஸ்வரருக்கு தனியாக சன்னதியாக வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் நேராக பார்த்தோம்னா இங்கிட்ட வந்து சந்திர பகவான் இருப்பார். ஸோ இந்த லைன் பார்த்திங்கன்னா, இந்த லைன் தான் இப்போ உள்ள ஈஸ்வரன் சன்னதிக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ லைன் வந்து பார்த்திங்கன்னா அங்கிட்டிருந்து ஸ்டார்ட் ஆகும், அங்கேருந்து உள்ளே ஃபுல்லாக வரும். இந்த கோயிலோட முக்கியமான சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்திங்கன்னா, இந்த பிரம்ம தீர்த்தம். என்னடா அப்படி இருக்குன்னு வந்தீங்கன்னா, உள்ள நீங்களும் பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க. ஸோ ஒரு பிரம்மாண்டமான ஒரு குளம் இருக்கும். ஆக்சுவலாக அது பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப அழகாக இருக்கும். பட் உங்கள் நைட் டைமில் எப்படி தெரியுதுன்னு தெரில. பட் ஆனால் மார்னிங் டைமில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். சைட்லேலாம் வந்து நிறைய எழுதியிருப்பாங்க, அந்த ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக நிறைய எழுதியிருப்பாங்க. ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தாமரை பூ செடியெலாம் போட்டு இங்கே வச்சுருக்காங்க. நீங்கள் கரூரில் பார்த்திங்கன்னா எந்த ஈஸ்வரன் கோயில் எடுத்திங்கனாலுமே வந்து உங்களுக்கு குளம் இருக்காது. ஆனால் இந்த ஒரு ஈஸ்வரன் கோயிலில் மட்டும்தான் பார்த்திங்கன்னா பிரம்ம தீர்த்தம் குளம் இருக்குது. நீங்கள் வந்து தான் தோன்றிமலை பெருமாள் கோயிலில் வந்து பெரிய குளம் இருக்கும்.
ஆனால் ஈஸ்வரன் கோயிலில் இருக்கிறது ஒரே குளம் வந்து இந்த கோயிலில் மட்டும்தான் இருக்குது. உண்மையாக நடந்து கீழே போவோம். ஒவ்வொரு சைடு செவர்லையும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கடவுள் பதிச்சிருப்பாங்க. இப்போ கீழே பார்த்திங்கன்னா இந்த படிக்கட்டு நேராக வந்து கீழே குளத்துக்கு இறங்குது. ஸோ அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு நந்தியோட ஹெட்டு மட்டும் இருக்கும். அந்த நந்தியோட ஹெட்டு இந்த வாயிலேருந்து பார்த்திங்கன்னா தண்ணி வர மணிக்கு செட் பண்ணியிருப்பாங்க. பட் இப்போ வரல. பட் வந்து அப்படி தான் இருக்கும் அந்த வந்துச்சுன்னா பார்க்குறது. ஓகே மக்களே, நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோ சந்திப்போம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண வந்துடாதீங்க.